நாங்கெல்லாம் அறிவு பெறுமுறை அப்படின்னு சொல்றதுக்கு அம்பேத்கர் இருக்கிறாரு. எஸ்ஆரை பற்றி அந்த ஆண்டவர் அவர்களை 5 நிமிஷம் பேச சொல்லுங்க. தொடர்ந்து மேலூர் மண்டல சாதிய வன்கொடுமைகள் நடந்து கொண்டே இருக்குது. அவர் தடுத்தா ஐயர் பங்களா இருக்கக்கூட வீட்டை மூர்த்தி வீட்டுல குற்றிடுவோம். லஞ்சம் லஞ்சம் தண்டனக்கா தண்டனக்கா. மேலூர் டிஎஸ்பி ஆபீஸ்ல லஞ்சம் கொட்டுது தண்டனக்கா. 1 லட்சம் தண்டனக்கா. 50,000 தண்டனக்கா. 10,000. மதுரை காவல்துறை கண்காணிப்பாளர்களே, மேலூர் பகுதியில் இருக்கின்ற கபடி கும்பல 4 பேரை போட்டு தள்ளுங்க துப்பாக்கினால. மழை கொட்டினாலும் போராடுகிறார்கள், வெயிலடித்தாலும் போராடுகிறார்கள். எத்தகைய அடக்குமுறையை இவர்கள் மீது திணித்தாலும் மீண்டும் மீண்டும் வீதிக்கு வந்து போராடி கொண்டே இருக்கிறார்கள். அமலாக்கத்துறையை வைத்து மிரட்டி பல அரசியல் கட்சியை அவர்களின் வலையிலே சிக்க வைத்துக் கொண்டார்கள். தமிழ்நாட்டிலே அதிமுக விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் பற்ற வைத்த நெருப்பு இன்றைக்கு சென்னை தலைநகரில், தமிழகத்தின் தலைநகரில் சென்னை மாநகரத்தில் தலைவரின் தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. சாதியின் பெயரால் வன்கொடுமைகள் நிகழ்கின்றன. எவனும் சாதியை எதிர்த்து போராட மாட்டான், சாதிய வன்கொடுமையை எதிர்த்து கண்டிக்க மாட்டான். அம்பேத்கரின் வாரிசுகள் தான், புத்தரின் வாரிசுகள் தான் இன்றைக்கு விடுதலை சிறுத்தையா என்று சாதிய வன்கொடுமைகளை தலைவர் எழுச்சி தமிழரின் தம்பிகளாய் என்று எதிர்த்து குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். நான் உழைத்து சம்பாதித்து ஒரு ஈயச்சட்டியை வைத்திருப்பேன். அந்த ஈயச்சட்டியை திருடி கொண்டு போனவன் ஆண்ட பரம்பரையாம். பஞ்சம் நிலம் யாருக்காக கொடுக்கப்பட்டது? பஞ்சம் நிலத்தை அபகரித்து வைத்தவன் ஆண்ட பரம்பரையாம். போராட்டமே வாழ்க்கை, உரிமை போர்க்களத்தில் மடிவதே என்றும் சாகாத வாழ்க்கை என்று களத்தில் நின்று 35 ஆண்டு காலமாக இன்று வரை போராடி கொண்டிருக்கிறோம். உலக தமிழர்களுக்கு ஒரு குரல் என்றால், ஒரு பாதிப்பு என்றால் அதை குரல் கொடுக்கக்கூடிய ஒரே தமிழர் எழுச்சி தமிழராக இன்றைக்கு நம்ம தலைவர் வளர்ந்து கொண்டு இருக்கிறார். மது கள்ளத்தனமா விற்கக்கூடிய இடத்துல நடக்குது. அது யாருடைய கண்ட்ரோல்ல விற்குது? டிஎஸ்பி கண்ட்ரோல்ல தான் விற்கப்படுது. அப்ப அந்த டிஎஸ்பி மயிலாடுதுறைக்கு இருந்த குற்றவாளிகளை கைது செய்யணும்ல. சாதியோருடைய உச்சம் இந்த சிவகுமார் டிஎஸ்பி, பக்கா சாதி வரிய. இந்த ஆர்ப்பாட்டம் 2 மிக முக்கியமான கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று, எஸ்ஐஆர் என்று தற்போது அரசு அதிகாரிகளால் தேர்தல் ஆணையம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் என்கின்ற நடவடிக்கையை ரத்து செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கை. மற்றொன்று, மேலூர் வட்டாரத்தில் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய படுகொலைகளை கண்டித்து என்கின்ற கோரிக்கையோடு 2 மிக முக்கியமான கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மேலூர் மண்ணில் இந்த ஆர்ப்பாட்டம் மிக எழுச்சிகரமாக நடந்து கொண்டிருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் எத்தகைய கொள்கை உறுதி மிக்கவர்கள் என்பதற்கு சான்றாக இந்த ஆர்ப்பாட்டம் சாட்சியமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஏற்றுக்கொண்ட கொள்கைக்காக விடுதலை சிறுத்தைகள் சிறைக்கும் செல்வோம், வெயிலிலும் காய்வோம், மழையிலும் நனைவோம் என்கின்ற அந்த உறுதியை மீண்டும் இந்த மண்ணில் உறுதிப்படுத்தக்கூடிய காட்சியாக, சாட்சியமாக இந்த போராட்டம் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு சாட்சியமாக இருப்பவர்கள் எதிரே நாற்காலியில் அமர்ந்து மலையில் நனைந்து நாங்கள் கொள்கை உறுதிமிக்க போராளிகள், விடுதலை சிறுத்தைகள், தலைவர் எழுச்சி தமிழரின் தம்பிகள் என்பதை உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிதான் இன்றைக்கு மேலூர் மண்ணில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதுவே பலருக்கும் வயிறெறியும். மழை கொட்டினாலும் போராடுகிறார்கள், வெயிலடித்தாலும் போராடுகிறார்கள். எத்தகைய அடக்குமுறையை இவர்கள் மீது திணித்தாலும் மீண்டும் மீண்டும் வீதிக்கு வந்து போராடி கொண்டே இருக்கிறார்கள். இவர்கள் யார் என்கின்ற அந்த கேள்வி பலருக்கும் அடிவயிறிலிருந்து எழுந்து கொண்டிருக்கும்.
நாங்கள் யாரும் இல்லை, விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் அவர்களின் தம்பிகள் என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய போராட்டமாக இந்த போராட்டம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. எஸ்ஐஆர் என்பது தலித்துகளுக்கு எதிராக ஆட்சியாளர்கள் இருக்கிறார்கள் என்பதற்காக அல்ல, ஒட்டுமொத்த இந்திய பெருங்குடி மக்களையும் குடியுரிமை திருத்த சட்டத்தின் அடிப்படையில் இங்கே வகைப்படுத்த போகிறார்கள். குடியுரிமை திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு அல்லது ஆய்வு செய்வதற்கு தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் கிடையாது. தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் கிடையாது. அதற்காக தான் அவர்கள் நாடாளுமன்றத்தில் குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வந்தார்கள். அது அங்கே நிறைவேற்றப்பட முடியாமல் போய்விட்டது. அதனால் இன்றைக்கு தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்துகிறார்கள். அதற்காக அரசு அதிகாரிகளை இறக்கிவிட்டிருக்கின்றார்கள். மத்தியிலே ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய, ஒன்றிய அரசை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பாஜக அமலாக்கத்துறையை எதற்கு பயன்படுத்துகிறது? தங்கள் வலையில் சிக்காத அரசியல் கட்சிகளை தங்கள் வலைக்கு கொண்டு வருவதற்கு அவர்கள் பயன்படுத்தக்கூடிய ஆயுதம் அமலாக்கத்துறை. அமலாக்கத்துறையை வைத்து மிரட்டி பல அரசியல் கட்சியை அவர்களின் வலையிலே சிக்க வைத்துக் கொண்டார்கள். தமிழ்நாட்டிலே அதிமுக அமலாக்கத்துறையின் மூலம் அச்சுறுத்தலை ஏற்படுத்தியதனால் இன்றைக்கு அந்த அமைப்பு, அந்த கட்சி பாஜகவோடு இருக்கிறது. அதுபோல் நீதிமன்றத்தையும் அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். நாடாளுமன்றத்திலே சில சட்டங்களை நிறைவேற்ற முடியாமல் போனால் உச்ச நீதிமன்றத்தை பயன்படுத்தி, உயர் நீதிமன்றத்தை பயன்படுத்தி சில ஆணைகளை பெற்று அதை நடைமுறைப்படுத்துகிறார்கள். மக்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்துகிறார்கள். அந்த வரிசையில் இன்றைக்கு தேர்தல் ஆணையத்தை ஒன்றிய அரசு பயன்படுத்தி குடியுரிமை திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு தேர்தல் ஆணையத்தின் மூலம் அதிகாரிகளை இறக்கி வைத்திருக்கிறார்கள். அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அது கூடாது என்பதுதான் விடுதலை சிறுத்தைகளின் போராட்டம். அது கூடாது என்பதுதான் விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருப்பது. இந்தியாவெங்கிலும் இருக்கக்கூடிய இந்திய மக்களை பாதுகாப்பதற்கு இந்த சட்டத்தை, இந்த நோக்கத்தை அவர்கள் அறிமுகப்படுத்திய உடனேயே முதலாக அறிக்கை கொடுத்த கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி, தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள். திராவிட முன்னேற்ற கழக அரசு, தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் உடனடியாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை விடுத்த அமைப்பு எது என்றால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள். அதனால் தான் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்பட்டது. தமிழகம் தழுவிய அளவில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் இந்த எஸ்ஐஆர் என்கின்ற இந்த நடைமுறையை எதிர்த்து போராட்டம் நடத்தப்பட்டது என்றால் அது விடுதலை சிறுத்தைகளின் கோரிக்கை. விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் பற்ற வைத்த நெருப்பு இன்றைக்கு சென்னை தலைநகரில், தமிழகத்தின் தலைநகரில் சென்னை மாநகரத்தில் தலைவரின் தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. ஜனநாயக சக்திகள் எல்லாம் உச்ச நீதிமன்றத்தில் இது கூடாது என்று வழக்கு தொடுத்திருக்கின்றார்கள். இதில் மிக கவனமாக நாம் இருக்கின்றோம். இந்த கொடுமையை எதிர்த்து நாம் களமாடுகிறோம். இது யாருக்காக என்றால் தலித்துகளுக்காக அல்ல, சிறுபான்மை மக்களுக்காக அல்ல, பழங்குடி மக்களுக்காக அல்ல, இந்தியாவெங்கிலும் இருக்கக்கூடிய அனைத்து சாதிகளை சார்ந்த மக்களுக்காகவும் குரல் கொடுக்கக்கூடிய பேர் இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அதனால் எஸ்ஐஆரை எதிர்த்து மேலோர் மண்ணிலும் போராடி கொண்டிருக்கின்றோம். இரண்டாவது கோரிக்கை, தொடர்ச்சியாக இந்த மண்ணில் சாதியின் பெயரால் படுகொலைகள் நிகழ்கின்றன, சாதியின் பெயரால் வன்கொடுமைகள் நிகழ்கின்றன. எவனும் சாதியை எதிர்த்து போராட மாட்டான், சாதிய வன்கொடுமையை எதிர்த்து கண்டிக்க மாட்டான். இந்த மண்ணில் எத்தனையோ தலைவர்கள் தோன்றியிருக்கலாம், எத்தனையோ மகான்கள் தோன்றியிருக்கலாம், எத்தனையோ மகாத்மாக்கள் தோன்றியிருக்கின்றான். ஆனால் யாரும் சாதி கொடுமையை எதிர்த்து, சாதி சிக்கலை தீர்ப்பதற்கு குரல் கொடுப்பதற்கு தயாராக இல்லை. அம்பேத்கரின் வாரிசுகள் தான், புத்தரின் வாரிசுகள் தான் இன்றைக்கு விடுதலை சிறுத்தையா என்று சாதிய வன்கொடுமைகளை தலைவர் எழுச்சி தமிழரின் தம்பிகளாய் என்று எதிர்த்து குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். அதனால் இன்றைக்கு மேலூர் மண்ணில் இந்த போராட்டம், மேலூர் மண்ணில் இந்த போராட்டம் நீண்ட நேரம் பேச வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. ஆனால் மழை பொழிகிறது. நெடுநேரமாய் நனைந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களை நினைத்து தலைவர்கள் பேசுவதற்கு தயார். நனைந்து கொண்டே இருக்கக்கூடிய உங்களை நினைத்து வெறும் 2 மணித்துளிகளில் என்னுடைய உரையை முடித்துக் கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன்.
பலரும் சொன்னார்கள், இதற்கு முன்னால் நடந்த இந்த போராட்டத்தில் நம்மை வசைபாடினார்கள், ஏளனப்படுத்தினார்கள், இழித்து பேசினார்கள் என்று. அவர்களுக்கு வரலாறு தெரியாது, அவர்களுக்கு வரலாறு தெரியாது. நாமெல்லாம் யார் என்கின்ற வரலாறு தெரியாது. அதனால்தான் அவர்கள் நம்மை பார்த்து இவர்கள் எல்லாம் பண்ணைக்கு இருந்தவர்கள் என்று சொல்கிறார்கள். பண்ணைக்கு இருப்பது ஒன்றும் அசிங்கம் இல்லை, உழைப்பது ஒன்றும் கேவலம் இல்லை. திருடுவதுதான் கேவலம், ஊரை கொள்ளையடிப்பதுதான் கேவலம், பிறர் சொத்தை அபகரிப்பதுதான் கேவலம். உழைப்பது கேவலம் இல்லை, உழைப்பது கேவலம் இல்லை. தர்மபுரியிலே 3 சேரிகளை கொள்ளையடித்தது யார்? ஒடுக்கப்பட்டவன் எங்காவது போய் சேரியை சூழ்ந்து கொள்ளையடித்துக் கொண்டான் வந்தான் என்கின்ற ஒரு சான்று யாராவது காட்ட முடியுமா? ஒரே ஒரு சான்று. நான் உழைத்து சம்பாதித்து ஒரு ஈயச்சட்டியை வைத்திருப்பேன், அந்த ஈயச்சட்டியை திருடி கொண்டு போனவன் ஆண்ட பரம்பரையாம், ஆண்ட பரம்பரையாம். உழைத்து சம்பாதித்து கஞ்சி காய்ச்சி குடிப்பவன் கேவலமானவனா? வரலாறு தெரியாத உளறல் இது, வரலாறு தெரியாத உளறல் இது. உழைத்து உழைத்து இந்த சமூகத்தை பண்படுத்தியவன் யார் என்றால் சேரியிலே கிடக்கக்கூடிய இந்த ஒடுக்கப்பட்டவன் தான். இது வரலாறு, இது வரலாறு. பஞ்சம் நிலம் யாருக்காக கொடுக்கப்பட்டது? பஞ்சம் நிலத்தை அபகரித்து வைத்திருப்பவன் ஆண்ட பரம்பரையாம், பஞ்சம் நிலத்தை அபகரித்து வைத்திருப்பவன் ஆண்ட பரம்பரையாம். உழைத்தவனுக்கு அரசு கொடுத்த நிலம் பஞ்சம் நிலம், பஞ்சவர்களுக்கு கொடுத்த நிலம் பஞ்சம் நிலம். ஒன்றே ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். இறுதியாக ஆண்ட பரம்பரை என்று சொல்லிக் கொண்டு அலைகிற கூடிய கும்பலே இன்றைக்கு இந்தியாவை ஆண்டு கொண்டிருப்பது யார் தெரியுமா? இந்தியாவெங்கிலும் இருக்கக்கூடிய இந்த நிலத்தை ஆண்டு கொண்டிருப்பது யார் தெரியுமா? புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எழுதி வைத்த அரசியலமைப்பு சட்டம் ஆண்டு கொண்டிருக்கிறது. ஆட்சி மாறலாம், பாஜக வரலாம், காங்கிரஸ் வரலாம், அதிமுக வரலாம், திமுக வரலாம். இந்தியா முழுவதும் இன்றைக்கு 130 கோடி இந்திய மக்களின் தலையெழுத்தை தீர்மானிப்பது எது என்றால் ஆண்ட பரம்பரையில் பிறந்த அம்பேத்கர் எழுதியதில்லை, அடித்தட்டு மக்களிடையே உழண்ட அம்பேத்கர் எழுதிய அரசியலமைப்பு சட்டம் தான் உன்னையும் ஆள்கிறது, என்னையும் ஆள்கிறது. உனக்கு பிடிக்கவில்லை என்றால் இந்தியாவை விட்டு வெளியேறு, உனக்கு பிடிக்கவில்லை என்றால் இந்தியாவை விட்டு வெளியேறு. அடிநிலை மக்களிலிருந்து உதயமான அறிவு சூரியன் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கி வைத்த அரசியலமைப்பு சட்டத்தின்படிதான் 130 கோடி பேரும் வாழ வேண்டும். ஆண்ட பரம்பரை பேசிட்டு நீ எங்கேயாவது போயிடலாம், எவன்டையாவது காசு வாங்கிட்டு பாவம் உழைக்கிற மக்களிடம் மோதலை உருவாக்குவதுதான் உனக்கு தெரியும். எந்த சாதிக்கும் எதிரானவர்கள் விடுதலை சிறுத்தைகள், வரலாற்றை படிப்பவர்கள், வரலாறு தெரிந்தவர்கள், மக்களை சமூக நல்லிணக்கத்தோடு வாழ வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள். அரசமைப்பு சட்டம் இங்கே பாதுகாக்கப்பட வேண்டும் என்று போராடுகிறோம் என்றால் அரசமைப்பு சட்டம் சகோதரத்துவத்தை வலியுறுத்துகிறது, அரசமைப்பு சட்டம் சமூக நீதியை பேசுகிறது, அரசமைப்பு சட்டம் சமூக நல்லிணக்கத்தை வலியுறுத்துகிறது. எனவே அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்று நாம் போராடுகிறோம். ஆண்ட பரம்பரை பெருமை பேசுவதற்கல்ல, ஆண்ட பரம்பரை பெருமை பேசுவதற்கல்ல, அறிவு பரம்பரையாய் இந்திய சமூகத்தில் இருக்கக்கூடிய 130 கோடி மக்களும் அறிவு பரம்பரையாய் வளர்ச்சி பெற வேண்டும் என்பதற்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய தலைவரின் பின்னால் அணிவகுத்து நிற்பவர்கள் விடுதலை சிறுத்தைகள். காவல்துறையும் நம்மை பலரோடு ஒப்பிட்டு பார்க்கிறது. ஆதிக்கம் செலுத்துவதற்கு, ஆதிக்கத்தை நிலைநிறுத்துவதற்கு போராடுபவர்கள் ஒருபுறம், ஆதிக்கத்தை எதிர்த்து ஆதிக்கம் என்கின்ற சிந்தனை எந்த வடிவத்தில் வந்தாலும் அதை எதிர்த்து போராட வேண்டும் என்று துணிந்து நிற்கக்கூடிய கூட்டம் இந்த கூட்டம். ஆதிக்க எதிர்ப்பு என்பது வேறு, ஆதிக்கத்தை நிலைநிறுத்துவது என்பது வேறு. ஆதிக்கம் இன்றில்லை என்றாலும் ஒரு நாள் உடைவிடும், ஆதிக்கம் இல்லை இன்றைக்கு இல்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் வேரோடும் வேரடி மண்ணோடும் வீழ்த்தப்படும். இதுதான் வரலாறு. வெள்ளையன் ஆதிக்கம் செலுத்தினான், இன்றைக்கு இங்கே ஆள முடிகிறதா? எத்தனையோ அரசர்கள் இங்கே ஆதிக்கம் செலுத்தினான், இன்றைக்கு இருக்க முடிகிறதா? ஆதிக்கம் வீழ்ந்து போகும், ஜனநாயகம் என்றைக்கும் நிமிர்ந்து நிற்கும், தலைத்து நிற்கும், உயிரோடு நிற்கும். விடுதலை சிறுத்தைகள் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கு போராடுபவர்கள். அப்படிப்பட்ட போராட்டம் தான் மேலூர் மண்ணில் கடந்த 30 ஆண்டுகளாக நடத்தி கொண்டிருக்கின்றோம், இன்றைக்கும் நடத்தி கொண்டிருக்கின்றோம். விடுதலை சிறுத்தைகள் ஜனநாயகத்தின் பக்கம் இருப்பவர்கள், ஜனநாயகத்திற்காக எந்த எல்லைக்கும் செல்லக்கூடியவர்கள் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மதுரை ஒருங்கிணைந்த மாவட்டத்துடைய செயலாளர்களே,
எனக்கு முன்பாக பேசி அமர்ந்திருக்கக்கூடிய கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் கனியமுதன் அவர்களே, இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறையுடைய மாநிலத்துடைய செயலாளர் அருமை சகோதரர் சங்கத்தமிழன் அவர்களே, எனக்கு பிறகு பேசவிருக்கின்ற முதன்மை செயலாளர் ஆற்றலரசு அவர்களே, இறுதியாக உரையாற்ற இருக்கக்கூடிய இந்த மண்ணினுடைய மைந்தன் ஆற்றல் மிகு களப்போராளி ஆற்றலரசு அவர்களே, ஒன்றியத்துடைய செயலாளர்களே, நகர பொறுப்பாளர்களே, பேரூர் பொறுப்பாளர்களே, இங்கே வருகை இருந்திருக்கக்கூடிய கள போராளிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மழை பெய்தாலும் எப்படிப்பட்ட வெயில் அடித்தாலும் அதையெல்லாம் எதிர்கொண்டு போராடியவர்கள்தான் விடுதலை சிறுத்தைகள். போராட்டமே வாழ்க்கை, உரிமை போர்க்களத்தில் மடிவதே என்றும் சாகாத வாழ்க்கை என்று களத்தில் நின்று 35 ஆண்டு காலமாக இன்று வரை போராடி கொண்டிருக்கிறோம். எதற்கும் அஞ்சாதவர்கள், எப்படிப்பட்ட நெருக்கடிகள் எல்லாம் சந்தித்தவர்கள், நெருக்கடிகள் சூழ்ந்த போதும் கொள்கை நெருப்படியே வாழ்தல் வீரம், நெருப்பு அலைக்குள் வீழ்ந்த போதும் அதை நெறிமீறல் பாய்தல் சூரம் என்று புறப்பட்ட விடுதலை சிறுத்தைகள் இந்த மேலூர் மண்ணில் இருந்து இன்றைக்கு உலகம் முழுவதும் பேசப்படக்கூடிய ஒரு இயக்கமாக, உலகம் முழுவதும் பறந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கொடி இந்தியா முழுவதும் பறந்து கொண்டிருக்கிறது. எல்லா மாநிலங்களும் பறந்து கொண்டிருக்கிறது. ஏதோ மேலூரில் இருக்கக்கூடிய சாதி வெறியர்கள் இவர்களை ஒடுக்கி விடலாம், அடக்கி விடலாம் என்று அந்த காலகட்டத்தில் காவல்துறையும் அரசு நிர்வாகமும் சாதி வெறியர்களும் பல்வேறு நெருக்கடிகளை ஒடுக்குமுறைகளை எல்லாம் அளித்தார்கள். அதையெல்லாம் மீறிதான் இன்றைக்கு இந்த இடத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். இன்றும் மதுரை மண்ணில் கொலைகள் நடந்து கொண்டே இருக்கிறது. எனக்கு முன்பாக பேசிய பொறுப்பாளர்கள் எல்லாம் பட்டியலிட்டு எத்தனை கொலைகள் நடந்தது என்பதை கணக்கிலிட்டு சொன்னார்கள். அதையெல்லாம் மீறிதான் நாம் இந்த இடத்திற்கு வந்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் நான் எடுத்திருக்கக்கூடிய அரசியல் சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை. சாதி ஒழியாமல் இங்கே எந்த விடுதலையும் பெற முடியாது. சாதி ஒழியாமல் இங்கே யாரும் எதையும் சாதிக்க முடியாது என்ற அழுத்தமான அரசியலை வைத்தவர் தான் நம்முடைய எழுச்சி தமிழர் அவர்கள். சாதி ஒழியாமல் எதையுமே சாதிக்க முடியாது. இந்த சாதி ஒழிப்பு அரசியலில் தமிழர்கள் ஒன்று கூட வேண்டும். சனாதன சக்தி, சாதி வெறியை தூண்டக்கூடிய சக்தியை இந்த மண்ணுக்குள் வரவிடாமல் அப்புறப்படுத்தி அடித்து நொறுக்கி வெளியே விரட்ட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் துவக்க காலகட்டத்தில் இருந்து உலகத்தை விடுவிக்கின்ற உழைக்கின்ற வர்க்கம் ஒருபோதும் கழகத்தை நடத்தாமல் கண்டதிலே மார்க்கம் என்று 1990 காலகட்டத்தில் எழுச்சி நம்முடைய முழக்கத்தை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு அனைத்து சமுதாயத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கட்சியாக, அனைத்து சமுதாயமும் தமிழர்களாய் ஒன்று திரள வேண்டும் என்ற ஒரு அக்கறையோடு தான் உலக தமிழர்களுக்கு ஒரு குரல் என்றால், ஒரு பாதிப்பு என்றால் அதை குரல் கொடுக்கக்கூடிய ஒரே தமிழர் எழுச்சி தமிழராக இன்றைக்கு நமது தலைவர் வளர்ந்து கொண்டு இருக்கிறார். எல்லா சாதியுமே, எல்லா சாதியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே தலைவரை தமிழராக, தமிழகத்தினுடைய தலைவராக, தமிழர்களுக்கான குரலாக நமது தலைவரை இன்றைக்கு ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். இன்றைக்கு இலங்கையில் மக்கள் பாதிப்படைந்து 20 ஆண்டு காலம் ஆகிவிட்டது. இன்னும் அந்த மக்கள் மீள முடியவில்லை. இந்த காலகட்டத்தில் யாரை அழைத்து அங்கே இலங்கையில் தமிழர்கள் அவருடைய குறைகளை எல்லாம் சொல்லுகிறார் என்றால், நமது மகத்தான தலைவர் எழுச்சி தமிழரை அழைத்து, நமது தலைவரை அழைத்து இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் எல்லாம் அந்த குறைகளை சொல்லுகிறார். இன்று கூட போய் தலைவர் அவர்களுக்கு நிவாரண நிதிகளை எல்லாம் வழங்கிவிட்டு வந்தார். அப்படி உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இயக்கமாக, உலகம் முழுவதுக்கான தமிழர்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு தலைவராக இன்றைக்கு வளர்ந்திருக்கிறோம். ஆனா இங்க இருக்கக்கூடிய சாதி வெறியர்கள் எங்களை சீண்டி பார்க்கிறார்கள், எங்களை மோதி பார்க்கிறார்கள்.
அந்த காலகட்டத்தில் இதெல்லாம் கடந்துதான் அடித்து நொறுக்கிதான் இன்றைக்கு இந்த இடத்தில் வந்து நின்று கொண்டிருக்கிறோம். இதே இடத்தில் 1997 மிகப்பெரிய கலவரம், மேலூர் மண்ணில் நடந்த அந்த கொலையை கண்டித்து மேலூர் படுகொலையில் முக்கிய குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும், அவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று மிகப்பெரிய பேரணியை இந்த இடத்தில் தான் நடத்தினோம். சாதி வெறியர்கள் வெடிகுண்டு வீச அதை எதிர்த்து நாம் போராடிய அந்த போராட்ட வழக்குகள் இங்கே உட்கார்ந்திருக்கக்கூடிய நமது ஆற்றலரசு தான் ஏவன் குற்றவாளியாக 35 பேர் வழக்கில் சிறையில் சென்று அந்த நின்று களத்தில் நின்று போராடி அவர்களை எதிர்கொண்டோம். அப்படிப்பட்ட களத்தில் நின்று போராடிய இந்த போராளிகளால் தான் இன்றைக்கு நாங்கள் மரியாதையை பெற்றிருக்கிறோம். இன்றைக்கு தமிழ்நாடு அரசியலை தீர்மானிக்கக்கூடிய ஒரே தலைவர் யார்? நம்முடைய எழுச்சி தமிழர் அவர்கள். தமிழ்நாட்டு அரசியலில் யார் அடுத்து முதல்வராக வர வேண்டும் என்றால் அது எழுச்சி தமிழர் தீர்மானிக்கக்கூடியவர் தான் வர வேண்டும் என்று நமது தலைவர் இன்றைக்கு அந்த இடத்தில் இருக்கிறார். அதற்கெல்லாம் ஒரு ஜனநாயகமான போராட்டம், ஜனநாயகமான வழிகளை அரசியலில் நாம் எடுத்து சென்றதனால்தான், அனைத்து மக்களையும் நாம் அரவணைத்ததனால்தான் இன்றைக்கு எல்லோரும் ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். எல்லா மாநிலங்களையும் ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். கர்நாடகா, ஆந்திரா போன்ற மாநிலங்கள் எல்லாம் நமது தலைவரை அழைத்து நிகழ்ச்சி நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். இந்த மண்ணில் டன்சன் திட்டம் நடைமுறைக்கு வரக்கூடாது என்று மிகப்பெரிய பேரணியை, மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தியது விடுதலை சிறுத்தைகள் கட்சி நமது தலைவர் தலைமையில். அவர் ஒரு மக்கள் நலன் கருதியக்கூடிய ஒரு கட்சி, மக்களுக்கான ஒரு பாதுகாப்பான கட்சி என்பதை இன்றைக்கு எல்லோரும் உணர்ந்து இருக்கிறார்கள். உணராத சாதி வெறியர்கள் தான் இந்த இடத்தில் பொதுக்கூட்டத்தை நடத்தி பண்ணைக்கு இருந்த வந்தவர்கள், அடிமைப்படுத்த வந்தவர்கள் என்றெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதை காவல்துறை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது. இன்னும் அவர்களை கைது செய்யவில்லை. இந்த மண்ணில் எங்களுடைய போராட்டத்தை நொறுக்குவதற்கு, அடக்குவதற்கு, ஒடுவதற்கு முயன்ற எத்தனையோ காவல் அதிகாரிகள் எல்லாம் விடுதலை சிறுத்தைகளோடு மோதினால் அவர்கள் சட்டையை கலட்டிவிட்டு இன்றைக்கு பென்ஷன் கூட வாங்க முடியாமல் குற்றவாளியாக வீட்டில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகளோடு மோதினா அந்த கைது இந்த சிவகுமார், இந்த டிஎஸ்பி சிவகுமார் மதுரையில் வந்து ஐஎஸ்எஸ் இருந்தார். ஐஎஸ்எஸ் இருக்கும்போது நமது கனியவர்கள் உள்ளிட்ட பொறுப்பாளர்களை அவசரமாக கைது செஞ்சு சிறையில் அடைத்தார்கள். அவரை கண்டித்து போராட்டம் நடத்தணும். அப்பொழுது ஐஎஸ்எஸ் என்கிட்ட பேசினாரு, நீங்க எங்களை கண்டிச்சு பேசுறீங்க, பேசுங்கன்றார். பேசத்தான் செய்வோம், நீ எதை வேணாலும் செஞ்சு பாருன்னு சொல்லி அன்னைக்கு சவால் விட்டு பேசணும். அந்த டிஎஸ்பி மதுரை மாநகரில் இருக்கும்போதும் விடுதலை சிறுத்தைகளை ஒடுக்குவதற்கு முயற்சி பண்ணாரு. இன்னைக்கு இங்க இருக்கிறதும், இங்க புறநகருக்கு வந்த பிறகும் நம்மளை அடக்குவதற்கான முயற்சியில் இறங்கி கொண்டு இருக்கிறார். இப்படிப்பட்ட அதிகாரிகள், எத்தனையோ அதிகாரிகளை சந்தித்தவர்கள் நாங்கள். இனி உன்ன மாதிரி அதிகாரிகள் எல்லாம் எங்களுக்கு ஒரு தூசி மாதிரி, நீ ஒரு ஆளே கிடையாது. கொலை நடக்குது, காலையில் 4 மணிக்கு நடக்குது. எந்த இடத்துல நடக்குதுன்னா மது கள்ளத்தனமா விற்கக்கூடிய இடத்துல நடக்குது. அது யாருடைய கண்ட்ரோல்ல விற்குது? டிஎஸ்பி கண்ட்ரோல்ல தான் விற்கப்படுது. அப்ப அந்த டிஎஸ்பி மயிரா புடுங்கிட்டு இருந்த குற்றவாளிகளை கைது செய்யணும்ல. மது கள்ளத்தனமா விற்கிற இல்லையா, அவனை அரெஸ்ட் பண்றதுக்கு உனக்கு யோக்கியதை இல்லை. அதனாலதான் இன்னைக்கு கொலை நடந்திருக்கு. அப்ப அதை எதுவுமே கண்டுகொள்ளாம இருக்கிற சாதியோருடைய உச்சம் இந்த சிவகுமார் டிஎஸ்பி, பக்கா சாதி வரைய. இந்த இடத்துல பிளெக்ஸ் வைக்க கூடாது. பேரவை மாவட்ட செயலாளர் பேசும்போது சொன்னார், இந்த பொதுக்கூட்டத்துக்கு, ஆர்ப்பாட்டத்திற்கு அவ்வளவு நெருக்கடியை கொடுத்தாருன்னு சொல்லி. ஆனா சாதி வெறி பிடித்தவர்கள் வந்து இந்த இடத்துல பொதுக்கூட்டம் நடக்கும்போது அதுக்கு வந்து சிவப்பு கம்பளம் போட்டு வரவேற்கிறார் அந்த டிஎஸ்பி. அந்த டிஎஸ்பி வந்து கட்டாயம் அரசே உடனடியாக மாற்ற வேண்டும். ஒரு குற்றவாளி கூண்டில் நிற்கக்கூடியவர் தான் இந்த டிஎஸ்பி. இப்படிப்பட்ட அடக்குமுறை, ஒடுக்குமுறை எல்லாம் நீ பண்ணி பாருங்க. ஆனால் வருகின்ற காலங்களில் எமது தலைவர் அவர்கள் சொன்னார், இன்றைக்கு கல்லுகளை எடுத்து வீசுபவன், ஆயுதங்களை எடுத்து தாக்குவதன் நாளைக்கு பூத்தூவி மலர்களை தூவி என்னை வரவேற்பான் என்று சொன்னார். அந்த காலம் இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கிறது.
10,000 பேரை திரட்டி பேரணி நடத்துவோம், 15,000 பேரை திரட்டி பேரணி நடத்துவோம். பத்திரிகையில் ஒரு செய்தி கூட வராது, ஒரு 4 வரி இருக்கும். அதை நறுக்கி தலைவர் அவர்கள் தினத்தந்தி பேப்பர் என்று ஒட்டி அதை காலையில் தல்லாணத்தில் உட்கார்ந்து அதை பேப்பரில் அதை பதிவு செய்து கொண்டிருப்பார். 10,000 பேரை திரட்டி பேரணி நடத்திருக்கிறோம், ஒரு 4 வரியில வந்திருக்கு, இதை வெட்டிட்டு இருக்கீங்களே நான் கேட்கும்போது, இன்றைக்கு 4 வரி, நாளைக்கு எல்லா தொலைக்காட்சியும் விடுதலை சிறுத்தைகள் தான், எல்லா பத்திரிகையிலும் விடுதலை சிறுத்தைகள் செய்திதான் வரும் என்று சொன்னார். அது இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. அப்படிப்பட்ட நெருக்கடிகளை சந்தித்து வளர்ந்த ஒரு இயக்கம். இந்த இயக்கத்தை ஒடுக்குவதற்கும் அடக்குவதற்கும் எந்த கொம்பனாலும் முடியாது. சாதி வெறி பிடித்த சக்திகளுக்கு கூலி கொடுத்து RSS கும்பல், BJP கும்பல் இன்றைக்கு வளர்த்தெடுக்கிறது. அந்த கும்பலால் எங்களை ஒன்றும் செய்ய முடியாது, எதையும் அசைக்க கூட முடியாது என்று சொல்லி இருட்டும் திருட்டும் ஒரு முடிவுக்கு வரும். எதிர்காலமும் அரசியலும் விடுதலை சிறுத்தையுடைய கைகளுக்கு வரும். இந்த SIR விஷயத்தை பேசிக்கிற SIR விஷயத்தில் இன்னைக்கு எப்படி பார்த்தாலும் குடியுரிமை சட்டத்தை தான் அந்த SIR என்ற பேரில் கொண்டு வந்திருக்கு. அதை எதிர்கொள்வோம், அதை திரும்ப பெற வேண்டும் என்று இன்றைக்கு நமது தலைவர் போராடி கொண்டிருக்கிறார். நாடு முழுவதும் போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. கட்டாயம் அரசை திரும்ப பெற வேண்டும். நீதிமன்றத்தில் முறையிட்டு இருக்கிறார்கள். கட்டாயம் நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும். அப்படி இல்லை என்றாலும் அதை சவால் கொண்டு எதிர்கொள்வோம் விடுதலை சிறுத்தைகள் என்று சொல்லி வாய்ப்பு கண்டு முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். SIR கொண்டு வதை முறையாக நிறுத்து. மேலும் பள்ளியில் தொடர்ந்து சாதி வெறிவாட்டத்தை தடுத்து நிறுத்த வழிநிறுத்திய போராட்டத்தினுடைய தலைவர் தம்பி மாவட்ட செயலாளர் அரசு முத்துப்பாண்டியன் அவர்களே, இந்த ஆர்ப்பாட்டம் வெற்றி பெறுவதற்காக உழைத்த மாநகர் மாவட்ட செயலாளர்களே, முன்னாள் மாவட்ட செயலாளர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு மிக சிறப்பாக கருத்துரை வழங்கி அமர்ந்திருக்கின்ற செல்லப்பாண்டியன் அவர்களே, கனியந்தன் அவர்களே, சங்கத்தமிழன் அவர்களே, வெள்ளாளன் அவர்களே, அண்ணன் சசி அவர்களே, இறுதியாக இங்கே ஆர்ப்பாட்டத்து பேச இருக்கின்ற துணை பொதுச் செயலாளர் ஆற்றல் வாச அவர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அத்தனை பேருக்கும், வர்த்தக பெருங்குடி மக்களை உங்கள் அத்தனை பேருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே கனிவன் அவர்கள் SIR பற்றி அழகாக சொன்னார்கள். குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வந்த மக்களிடம் திணித்தார்கள். அனைத்து ஜனநாயக சக்திகளும் சேர்ந்து தடுத்து நிறுத்தினோம். எப்படியாவது RSS கும்பல், BJP கும்பல் குடியுரிமை திருச்சட்டத்தின் மூலமாக இங்க இருக்கிற இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் நாட்டை விட்டு வெளியேறுவதற்காக அந்த சட்டத்தை கொண்டு வந்தார்கள். அதுபோல எழுத படிக்காத, வாக்குரிமை உள்ள, எழுத படிக்க தெரியாதவர்களை வாக்கும் இல்லாத நிறுத்த இது போன்ற சட்டங்களை தொடர்ந்து கொண்டு வருகிறார்கள். இது யாருக்கு அதிக பாதிப்பு என்று சொன்னால் குறிப்பாக இஸ்லாமிய பெருங்குடி மக்கள், வந்தேரிகள் என்று சொல்லிக்கொண்டு, கிறிஸ்தவர்கள் வந்தேரி என்று சொல்லிக்கொண்டு, இந்த தேசம் இந்து தேசம், இந்த தேசம் பாரத மாதா தாய்க்கு சொந்தமான தேசம் என்று சொல்லிக்கொண்டு இங்க இருக்க சாதி வெறிகளை ஊக்கப்படுத்தி, மதவெறிகளை ஊக்கப்படுத்தி, இந்த நாட்டில் சாதிய பாகுபாடு, மத பாகுபாடு தலை நிமிர்த்த வேண்டும் எண்ணத்தோடு RSS கும்பல் செயல்பட்டு வருகிறது.
இதற்காக தடுத்து நிறுத்த இந்தியா முழுக்க இருக்கின்ற ஜனநாயக சக்திகள் RSS அந்த மதவாத கும்பலை ஜனநாயக சக்திகளும் சேர்ந்து தடுத்து வருகிறோம். அப்படியாப்பட்ட வேலையில் தான் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் எழுச்சி தமிழர்கள் உச்ச நீதிமன்றத்தில் இந்த SIR சிறப்பு சட்டம் வேண்டாம் என்று வழக்கு தொடுத்திருக்கிறோம். இங்க இருக்கின்ற ஆண்ட சாதி என்று சொல்லக்கூடிய அந்த ஆண்ட சாதி பெருமக்கள் ஒருத்தரோடு இந்த SIR சட்டம் நம்மளுக்கு தேவையில்லை என்ற நோக்கம் ஒருத்தராவது நீதிமன்றத்துக்கு சொல்லியிருக்காங்களா? இல்லை அந்த சங்கத்தை சேர்ந்தவர்கள் தான் இதே வேலூர் மண்ணிலே இந்த இடத்துல SIR வேணாம் என்று அந்த ஆட்ட பரம்பரை சேர்ந்தவர்கள் போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள். SIR என்றால் என்னன்னே தெரியாது, OBC என்னன்னு தெரியாது, பிற்படுத்தப்பட்டதா என்னன்னு தெரியாது. அவன் சாதி இந்த சாதி சொல்லி கூப்பிட்டான்னு என்னன்னு தெரியாது. ஆனா சொல்லுவான் ஆண்ட பரம்பரை சொல்லுவான். சரியான நீங்க ஆம்பளை தானே வேஷ்டி மடிச்சுக்கிட்டு தானே சொல்றீங்க. எங்க நான் ஒரே ஒரு கேள்வி சொல்றேன். ஆண்ட பரம்பரை அறிவு பரம்பரைக்கு அம்பேத்கர் இருக்காரு. நாங்கெல்லாம் அறிவு பரம்பரை அப்படின்னு சொல்றதுக்கு அம்பேத்கர் இருக்கிறாரு. நாங்கெல்லாம் அறிவு பெறுகின்ற அயோத்தி சார் பண்டிதர் இருக்கிறாரு. நாங்கெல்லாம் அறிவு பெறுகின்ற சொல்றதுக்கு எட்டமலை சீனிவாசன் இருக்காரு. உங்களை சொல்லுங்க, SIR பற்றி அந்த ஆண்டவர்களை 5 நிமிஷம் பேச சொல்லுங்க. கோலை கும்பல் ஒத்தக்கு ஒத்த சண்டை போடாத கும்பல். நீங்கெல்லாம் ஆண்ட பரம்பரை. எங்க ஆண்ட பரம்பரை அரபனை எங்க ஆண்ட பரம்பரை சொல்லக்கூடிய ஆண்ட பரம்பரையை சேர்ந்தவர்கள உங்க அரமனை எங்க இருக்கு சொல்லு. எங்கேயாச்சும் இந்த தமிழ் தேசத்துல பாண்டிய மன்னன் வாழ்ந்தான்ற ஒரு ஆண்ட அரண்மனை எங்கேயாச்சும் காட்டுங்க. சோழன் நாட்டை ஆண்டான், அவருக்கு ஆண்ட பரம்பரை சொல்றான். உங்க அரண்மனையை காட்டுங்க. உங்களுக்கு பின்னாடி நாங்க ஆண்ட பரம்பரை சொல்றதுக்கு ஒரு சமூகம் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டிலே ஆண்ட பரம்பரைக்கு அடையாளமாக இருக்கக்கூடிய எது என்று சொன்னால் மீனாட்சி மேங்கோலும் நம்ம நாய்க்கர் திருமண நாய்க்கர் தான் இந்த நாட்டை ஆண்ட, இந்த மண்ணை ஆண்டான், மதுரை ஆண்டான்னு சொல்லி ஒரு வரலாறு இருக்கு. உங்களுக்கு எங்க வரலாறு இருக்கு? மீச மட்டும் மீச தூக்கி வச்சுக்கிறீங்க. இந்த பொதும்பு ஒரு ஊர் இருக்கு. பொதும்பு சிக்கந்தரி சாவடி பக்கத்துல. அங்க ஒரு சாதி, கொஞ்சம் மெஜாரிட்டி சாதி, நான் தான் சேருவேன் வந்து இரடா பார்வை அப்படின்னு வச்சான். ஒரு போர்டு வச்சாங்க, நான் தான் சேருவேன் விஷயம் சொன்ன. நம்மளால ஒரு பொதும்பு அழகுல அங்க ஒரு அந்த வாசத்துக்காக ஒரு பெரிய போர்டை வச்சு நான் தாண்டா பறையன் வந்து சிறடா அப்படின்னு போட்டு வச்சாங்க. நான் அப்பொழுது சொன்னேன், ஏன் அதெல்லாம் செய்யற? இங்க போலீஸ் வேணுமுடைய சட்ட ஒழுங்கு கெடுப்பதற்காகவே பொறுப்புல இப்படி ஒரு போர்டை வச்சிருக்கான்னு சொல்லி அப்புறம் போலீஸோட சொல்லி அந்த போர்டை நம்ம விடுதலை சிறுத்தைகள் போராட்ட போது அந்த பெரிய மீசை போர்டெல்லாம் எடுத்துட்டாங்க. பெரிய மீசை வச்சுக்கிட்டு 4 பேர் சேர்ந்து ஒரு நோஞ்சான கொள்ளலாமா? தொடர்ந்து மேலூர் மண்ணில் சாதிய வன்கொடுமைகள் நடந்து கொண்டே இருக்குது. விடுதலை சிறுத்தைகளுடைய பேர் இயக்கம் மேலூர் பகுதியை
சாதிய வன்கொடுமை பகுதியாக அறிவிக்கும் என்று தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் குரல் கொடுத்து வருகிறோம். ஏயா, விடுதலை சிறுத்தை வரலாறு பாருங்க. பல்லமரையன் சக்கிலனுக்கு பெரிய நிலையம்லாம் கிடையாது. பல்லமரையன் சக்கிலனுக்கு நிலங்களே கிடையாது, விவசாய நிலம் கிடையாது, வெறும் விவசாய கூலிகள் தான். கருதருக்கு போவோம், நாத்து பிடுங்குவோம், களை எடுப்போம். நான் கருதறுத்து மேலே மேட்டு மேலே வச்சு கருதடிச்சு வீட்டில் போய் உனக்கு நெல்லை கொண்டு போய் சேர்ப்போம். இதுதான் பறையம்பலனுக்கு பெரியார் பாசன திட்டத்தில். உங்களுக்கு தான் கல்லர் வரவர் என்று பெரிய சாதி சொல்லக்கூடிய அந்த சாதி நல்லா இருக்கணுன்றதுக்காக போராட்டம் பண்ணி பெரியார் மண்ணுக்காக, பெரியார் முல்லை பெரியாருடைய அந்த தண்ணி 2 போகத்துக்காக போராடிய ஒரு கட்சி எது என்று சொன்னால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. யாருக்காச்சும் கொஞ்சமாச்சும் சூடு சொன்ன இருந்தா யாரோ நாங்கள் சொல்லக்கூடிய கல்லர் மரகர் அகமுடியவர் அப்படி சொல்லக்கூடிய மா வீரர்கள் என்னைக்காச்சும் மேலூர்ல நின்று போராடியது உண்டா? முல்லை பெரியாருக்காக போராடியது உண்டா? இந்த இருபுகள் சாகுபடிக்காக போராடி கொண்டதுண்டா? இல்லவே இல்லை. இந்த மேலூர் மண்ணு அழித்திடக்கூடாத டென்ஷன் திட்டத்துக்கு 10,000 பேரை திரட்டி இதே இந்த கக்கன் பேருந்து நிலையம் முன்னாடி போராட்டம் நடத்திய விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் போராட்டம் நடிச்ச மறுநாள்தான் மத்திய அரசு இங்கே மேலூர்ல அந்த தங்கல் சட்டத்தை நடத்த மாட்டோம் என்று அறிக்கை கொடுத்த மத்திய அரசு எது என்று சொன்னால் விடுதலை சிறுத்தையுடைய போராட்டம் தான் அந்த வெற்றியை கொடுத்தது. உழைக்கும் மக்களின் கட்சி, உழைக்கும் மக்களின் தலைவர் எழுச்சி தமிழர். அவரை ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தின் தலைவராக என்று ஒட்டுமொத்த தமிழர் மக்களின் தலைவராக இருக்கிறார். அனைத்து பிரச்சனையிலும் எழுச்சி தமிழர் முழக்கமிடுகிறார்கள், கேள்வி எழுக்கிறார்கள். கூட்டணி கட்சியாக இருந்தாலும் கூட திராவிட முன்னேற்ற கழகம் தப்பு செய்தால் ஆட்சியிலே இருக்க நாங்கள் கூட்டணியே இருந்தாலும் கூட தப்பான பிரச்சனைக்கு செய்யக்கூடாது என்று அவ்வப்போது எழுச்சி தமிழர்கள் பெற்றி கொடுத்து அரசை கண்டித்துக் கொண்டிருக்கிறார்கள். தோழர்களே, மேலூர் மண்ணிலே விடுதலை சிறுத்தைகள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகிறார்கள். இங்கே அரச முத்துப்பாண்டியன் பேசும்போது நான் மலைப்பு அடைந்தேன். அரசு முத்துப்பாண்டியன் திராவிட முன்னேற்ற கழக மந்திரியுடன் மதிப்புமிகு மூர்த்தியுடன் நல்ல இணக்கமாக இருக்கிறார். அவரு மூர்த்திட்டெல்லாம் சொல்லி அவரை சொல்லி நம்ம கட்சிக்காரங்களை ஒரு மாதிரி பேசுறாங்க. ஒரு கெட்ட விஷயங்களை ஆளும் ஆட்சியாளரிடம் சொல்லி இந்த விஷயத்துல நீங்க தப்பா நடந்துறீங்க, இந்த விஷயத்துல போலீஸ் தப்பா நடக்குன்னு சொல்லக்கூடிய இடத்துல தம்பி முத்துப்பாண்டி இருக்கிறாரு. தாய்மார்களே, ஒரு நாளைக்கு எழுச்சி தமிழரை சந்திக்கிற 1000 பேரை சந்திக்கக்கூடிய ஒரே தலைவர் எழுச்சி. ஒரு நாளைக்கு 1000 பேரை சந்திக்கிறார். வர அப்ளிகேஷன், வேலை வாய்ப்புகள், ரேஷன் கடை வேலை, தலையாரி வேலை, ஊராட்சி செயலாளர் வேலை, இதெல்லாம் செஞ்சு கொடுக்கலடா, ஆளுங்கட்சியில கூட்டணி செஞ்சு கொடுக்கலடா, நம்மளை எப்படி மக்களை மதிப்பாங்க? இங்க விடுதலை சிறுத்தைகள் பல்வேறு நபர்கள் மாண்புமிகு மூர்த்தி அவர்களிடம் பேசி வேலை வாய்ப்பு ஏதாவது வாங்குறாங்க. அன்னை சசி சொன்னாரு, மேலூர் வட்டாரத்தில் வச்சுட்ட கிட்டத்தட்ட 2700 ஏக்கர்ல 700 ஏக்கர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அந்த நிலம்லாம் நாங்கள் பெற்றிருக்கோம். பஞ்சமில்லாம் அரசாணை பெற்றும்
இங்க இருக்கின்ற ஆட்சியாளர்கள் கொடுக்க மாட்டார்கள் என்று சொன்னார்கள். உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது, அந்த 200 ஏக்கரும் ஆக்கிரமிப்பில்லாத பஞ்சமி நிலத்தை உடனாக ஒப்படையும் சொல்லி. ஆனால் அதை கொடுக்க மறுக்கிறார் மாண்பு மூர்த்தி அவர்களை சொல்றார்கள். அதுக்கு மேலே தேவையில்லை. பஞ்சமி நிலத்தை மீட்டெடுக்கிற மேலூர்ல கூட்டம் ஒன்று அவசியம் இல்லை. மூர்த்தி இடத்த மூர்த்தி வீட்டை போய் முட்டி விடுவோம். அவர் தடுத்தா ஐயரு பங்களா இருக்கக்கூட வீட்டை மூர்த்தி வீட்டில் போய் முற்றிடுவோம். நீதான் எங்க பஞ்சமி நிலத்தை கொடுக்க சொல்லாம அதிகாரிகளை உத்தரவு போடுறீங்களாமே கேள்வி எழுப்புவோம். சட்டம் சொல்றது பஞ்சமி நிலத்தை ஒப்படைக்க சொல்லி, உச்ச நீதிமன்றம் சொல்லுது மூர்த்தி தொகுதி வண்டியூர் தீர்த்த காட்டுல 340 பேருக்கு பட்டா கொடுத்த இன்னும் அளந்து கொடுக்காம மூர்த்தி அமைச்சரவைக்குரிய அந்த அதிகாரிகள், ஆதிதிராவிட அதிகாரிகள், ஆடியோ டிஎஸ்பி, கலெக்டர் உட்பட காலதான் உச்ச நீதிமன்றம் 5 தீர்ப்பு வாங்கி கொடுத்திருக்கிறோம். அவர் தொகுதியில ஆதிதிராவிட மக்கள் இன்னும் சுயேட்சமா வாழ முடியல. அரசு பட்டா கொடுத்து இன்னும் கொடுக்க முடியல. எப்படி மூர்த்தியோட பேசாம இருக்க முடியும்? மூர்த்தியோ ஆதிதிராவிட மக்களை பற்றி ஏதாவது எதிராக நடந்தால் அழகான பதில பத்தி தம்பியெல்லாம் பேசினானுங்க. எந்த பிரச்சனை ஆளு கட்சியோட தொடர்பு இல்லாமல் பேசாம இருக்க முடியாது. ஆனால் விடுதலை சிறுத்தை ஒரு மாபெரும் இயக்கம், கேட்க நாதியற்ற சாதியை ஒழுங்குபடுத்துற சாதியை கொண்ட இயக்கம், ஆதிதிராவிட மக்களுக்கு உரிமையை பெற்றக்கூடிய இயக்கம். இந்த இயக்கத்தை பற்றி இந்த பகுதியிலே ஆதிதிராவிட மக்களை எழுச்சி வரும் பொழுது இங்க இருக்கின்ற சாதிய வெறியாட்டத்திற்குரிய இருக்கின்ற ரவுடி கும்பலுக்கு மேலூர் டிஎஸ்பி லஞ்சம், ஊழல் லஞ்சம், மேலூர் டிஎஸ்பி ஆபீஸ்ல கொட்டுதல்ல லஞ்சம், 1 லட்சம் ரூபாய் லஞ்சம், 50,000 ரூபாய் லஞ்சம், 10,000 ரூபாய் லஞ்சம், லஞ்சம் லஞ்சம் தண்டனக்கா தண்டனக்கா. மேலூர் டிஎஸ்பி ஆபீஸ்ல லஞ்சம் கொட்டுது தண்டனக்கா. 1 லட்சம் தண்டனக்கா, 50,000 தண்டனக்கா, 10,000 தண்டனக்கா. உரிமையை கேட்க போனா லஞ்சம் கொடுத்தா சிவகுமார் டிஎஸ்பி, இந்த டிஎஸ்பி நாங்க ஒரு 15 வருஷமா பார்த்துக்கிட்டு இருக்கோம். நேருக்கு நேர பார்க்கிறோம், தொலைபேசியில பேசி இருக்கிறோம். சாதிய வெறியாட்டத்தோடு தொடர்ந்து சாதிய ரவுடி கும்பலிடம் இருக்கின்ற ஒரு ரவுடி கும்பல் தான் மேலூரை ஆட்டி படைக்குதுன்னு சொல்றான். கிரேட்டுக்கல்ல தடுக்கிறான். சல்லி மாசமா டன்னு கணக்கில் கலக்கிற சல்லி, அது என்ன சல்லி? வீட்டுக்கு போற 3/4 இன்ச்சு சல்லி. கிராவல் மண்ணு, இங்க பெரிய ரவுடி ஒருத்தர் இருக்கிறான். மேலூர்ல பணு செய்த ரா என்ற முதலெழுத்து ராமர் என்ற ஒரு ரவுடி. அந்த ரவுடி லஞ்சத்தை வாங்கி கிராவல் தடுக்கிறான். கிராவல் மண்ண கடத்துறான். அந்த ராமருக்கு போய் நீலாம் டிஎஸ்பி, உனக்கெல்லாம் எதுக்குற மீச, உனக்கு எதுக்கு மீசன்ற? சிவகுமார் டிஎஸ்பிக்கு உனக்கு நீ மீசைன்னா போய் ராமர்கிட்ட எப்படி லஞ்சம் வாங்கி கிராவல் பண்ண கடத்துறதுக்கு துணையா இருக்கிற? கிரனேட் கல்லு கடத்துறதுக்கு எப்படி துணையா இருக்கிற? இங்க இருக்கிற ஆடியோ, இங்க இருக்க டிஎஸ்பி, இங்க இருக்க தாசில்தார் கிரனேட் கடத்துறதுக்கு மாசம் லஞ்சம் வாங்கி தள்ளுறீங்களே. உழைக்கும் மக்கள் வந்தா புகார் கொடுக்க வந்தா புகாரை வாங்குறது இல்ல.
இங்க வேலூர்ல கஞ்சா விற்கவில்லையா? நல்ல நேர்மையான அதிகாரிகள் சொன்னால் வேலூர்ல கஞ்சா கடத்துறது, கஞ்சா விற்கிறது தடுத்திருக்கிறியா? 10 மணிக்கு மேல இதே திமுக கார வட்ட செயலாளர், கிளை செயலாளர், மேலூர் சேர்மன் துணையோட போட்டு வைக்கிறானே, அவனை பிடிக்க உனக்கு துப்பு இல்ல? உனக்கெல்லாம் மீசதுக்கு, உனக்கு எதுக்கு துப்பாக்கி, உனக்கு எதுக்கு ஒரு லத்தி? சொல்லு பாப்போம். பிளாக்ல வந்து சாரா விற்கிறான். சாரா விற்கிறதுனால சட்டம் ஒழுங்கு கெடுது. சாரா விற்கிறதுனால கொலை நடக்குது. கஞ்சா விற்கிறதுனால இங்க சட்டம் ஒழுங்கு கெடுது. ஒரு நாடு நல்லா இருக்கணும்னு சொன்னா நல்ல போலீஸ் அதிகாரி, நல்ல காவலர்களை தான் சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற முடியும். தொடர்ந்து வேலூர் மண்ணில சாதி வெறியாட்டம் நடத்தது. ரவுடியோட சேர்ந்து கூட்டு சேர்ந்து கொலை நடக்குது. போலீஸோட கூட்டு சதியால இங்க இருக்கிற அதிகெல்லாம் ஆடுறான், பாடுறான், பல்லாக்கு தூக்கி ஆடிக்கொண்டிருக்கான். திராவிட மாடல் அரசு, ஸ்டாலின் அரசு நல்ல அரசு சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். இந்த நாடு இந்தியாவிலே தமிழ்நாடு தான் முதல் மாநிலம் என்று சொல்லக்கூடிய கட்டத்தில் இருக்கிறது. வேலை வாய்ப்புல முதல் மாநிலம், முதல் இடத்துல. படிப்புள்ள உயர்கல்வியில முதலிடம் இருக்கிறது. பள்ளிக்கூடத்துல சேர்க்கிறதுல கிட்டத்தட்ட முதலிடமா இருக்குது. நாட்டில் பொருளாதாரத்தை உச்சப்படுத்துகிற முதல் நாடு தமிழ்நாடு சொல்லக்கூடியது. ஒரு வல்லரசு தமிழ்நாடு என்று தனி நாடாக சொல்லக்கூடிய அளவில் வளர்ச்சி பெற்று இருக்கிறது. ஏழை எளிய மக்கள் வேலைவாய்ப்பு பரந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனா அப்படி நாம் இருக்கின்ற நாடு இந்த தேசம், தமிழ் தேசம். சட்ட ஒழுங்கு சரியில் என்று சொன்னால் நாடு நல்ல நாடு என்று சொல்ல முடியாது. வேலூரில் தொடர்ந்து சாதிய படுகொலை நடக்கிறது. தடுத்து நிறுத்த முடியல போலீஸ்னால. மேலூர் போலீஸா 1000 ரூபாய் இருந்தா தான் போக முடியும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பெட்டிஷன் கொடுக்கவே. மேலூர் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள உள்ள போய் ரைட் போய் பெட்டிஷன் கொடுத்தா முதல் 1000 ரூபாய் கொடு அப்படின்னு கேட்கிறான். 1000 ரூபாய் கொடுத்த பிறகு எதுக்கு 1000 ரூபாய்? நீ பெட்டிஷன் கொடுத்துருக்கீல, நான் போய் 2 வீலர்ல போயிட்டு அவனை பிடிக்க வேணாம், டீசல் போடணும் அப்படின்னு சொல்லி வாங்குற போலீஸ் மாசம் மாசம் சாலையோர கடையில இட்லி கடை, பூக்கடை, மாம்பழ கடை, ஆப்பிள் விற்கிற சாலையோர கடையில் மாம்பழம் வாங்கி புலப்புற போலீஸே தயவுசெய்து உழைக்கும் மக்களுக்கான பிரச்சனை வரும்போது துணை நெல்லு. நல்லா இருக்க அந்த போலீஸ், அங்க இருக்கிற மேலூருக்கு எஸ்ஐ, அங்க இருக்கிற இன்ஸ்பெக்டர், அங்க இருக்கிற டிஎஸ்பி நல்ல நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னா அது ஒரு நல்ல பேர். எங்க போனாலும் அப்படி பாராட்ட போலீஸ்ல எத்தனை பேர் இருக்கிறாங்க. ஆனால் தொடர்ந்து மேலூர் மண்ணிலே சாதிய வெறியாட்டங்களை தொடர்ந்து நடத்துவதற்கு குறிப்பாக மேலூர் போலீஸ் துணை போகுது. ரவடி கும்பல் இந்த மாதிரி பேப்பர் வந்து போலீஸை பத்தி பேசணும்னா பேப்பர் வருது. எஸ்ஐ சிவகுமார் ஜெயக்குமார், அவர் பெரிய ஆண்ட பரம்பரை போல. ஆண்ட பரம்பரையா பேண்ட பரம்பரையா? சொல்லுங்க, ஆண்ட பரம்பரையா பேண்ட பரம்பரையா? ஏன்டா ஆண்டவர் பரம்பரைக்கு ஒண்ணுமே அடையாளமே இல்லை, அதனாலதான் பேண்ட பரம்பரைன்னு சொல்றான். அடங்க மறுப்போம், அத்துமீறுவோம், திமிரி எழுவோம், திருப்பி அடிப்போம்.
அடிச்சிருக்கோம், அடி பண்ணுவோம். நாங்க ஒன்றும் கோலம் கிடையாது, நாங்களாம் ஆண்ட பரம்பரை அப்படிலாம் சொல்றதும் கிடையாது. கத்தி யார் வேணாலும் தூக்கலாம், துப்பாக்கி யார் வேணாலும் சுடலாம், கத்தி யார் வேணாலும் தூக்கலாம், துப்பாக்கி இருந்தா சுடலாம். இந்த மண்ணிலே சாதிய வெறியாட்டத்தை ஊக்கப்படுத்துவதற்கு இந்த மேலூர் சட்டமன்ற உறுப்பினர் தமிழரசன் அவருடைய மச்சான் தான் நினைக்கிறேன், பெரிய புள்ள. அவர் வேறால பெரிய புள்ளா, அவனுக்கெல்லாம் ஓட்டு போட்டு நீங்க தான் சட்டமன்றத்துக்கு அனுப்புனீங்க. ஒரு கோலாளனுக்கு ஆதரவா சட்டமன்றத்திலே பேசி வெளியெடுத்துட்டு வந்த சாதிய வெறியர்களுக்கெல்லாம் நீங்களாம் ஓட்டு போட்டு சட்டமன்றத்துக்கு அனுப்புறீங்க. சட்டமன்றத்தில் நல்லா ரவுடித்தனம் பண்றான், அதனால சீக்கிரம் வெளியே விடு அப்படின்னு சொன்னார். போராடிய ஒரு பொறிக்கு தான் அந்த பெரிய புள்ளா. வேறொரு பகுதியில் சாதி பெரியவர்களை ரவுடிகளை உருவாக்கியவர்கள் யார்? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த பெரிய புல்லான் ஒரு சாதி வெறியனை, ரவுடியை, கஞ்சா வைக்கும் கும்பலை, கிராவல் கடத்தும் கும்பலை, கிரேட் கல் கொடுத்தும் கம்பலை அவனை வெளியே விடு என்று சொல்லக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் தான் பெரிய புல்லாம். அவெல்லாம் வந்தா சேரி பக்கம் வந்தா செருப்பால் அடிச்சு வீசி அனுப்புங்க, செருப்பால் அடிச்சு வெளியே அனுப்பு. ஓட்டுக்கோட்டை வந்தா ஆதிராட மக்களுடைய வரியில வாழ்ந்த அந்த பெரிய புல்லாம் ரவுடியை மேலூருக்குள்ளே வெளியே கொண்டு வந்து இங்கே கஞ்சா விற்கிறவனுக்கும், கிராவல் கடத்துவதற்கும், கிரேனேட் கடத்துவதற்கும் துணையா இருக்கக்கூடிய அந்த ரவுடி கும்பலை தமிழக அரசு சென்னையில ஒரு 5-6 பேரை போட்டீங்க. மதிப்புமிகு கமிஷனர், சென்னை ஆணையர் சென்னையில ரவுடி அடங்குது துப்பாக்கி சூடு 4 பேரை போட்டார். அங்க இருக்கிற வழி பூரா ஓடி போயிட்டா. ரவுடி இப்ப சென்னையில கிடையாது. அது போல மதிப்புமிகு மதுரை காவல்துறை கண்காணிப்பாளர்களே, மேலூர் பகுதியில் இருக்கின்ற ரவுடி கும்பல 4 பேரை போட்டு தள்ளுங்க துப்பாக்கினால. மேலூர் பகுதியை கிரேனேட் கடத்தலை தடுத்து நிறுத்த முடியும், கஞ்சா விற்கிறத தடுத்து நிறுத்த முடியும், சாதிய வெறிகளை கொண்ட சாதி வெறியர்களை தடுத்து நிறுத்த முடியும். இல்லைண்டா எங்கிட்ட கொடுங்க, நாங்க சொல்லுவோம். உங்களால சொல்ல முடியலன்னா காவல்துறை அதிகாரிகளை இப்படி பேக்ல சைட்ல வெறும் துப்பாக்கியை கொட்டிட்டு நாடகம் நடிச்சு காமிக்காதீங்க. மேலூர் ரவுடிய கூட்டத்தை ஒடுக்கும் என்று சொன்னால் இங்க இருக்கின்ற காவல்துறை அதிகாரிகள் 4 பேரை போட்டு தள்ளுங்க, மேலூர் பெரிய வளரும் நகராக மாறும். தமிழ்நாட்டுக்கு ஒரு பட்ஜெட்டா போடலாம். இங்க இருக்கிற கிரேனேட் கல்லு தொழிற்சாலை எத்தனை, அந்த மியூசியம் முறிக்க அந்த மன்னர்கள் என்னைக்காச்சும் கிரேனேட் தொழிற்சாலை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி என்னைக்காச்சும் போராடி இருக்காங்களா? சொல்லுங்க. என்னைக்காச்சும் கிரேனேட் தொழிற்சாலை மேலூர் மண்ணில அரசு எடுத்து நடத்தணும் சொல்லி என்னைக்காச்சும் அந்த ஆண்ட பரம்பரை போராடி இருக்கா? அதான் செய்ய மாட்டார்கள். கொள்ளையடிப்பதற்கு தொழில்நுட்பார்கள், சாதியவாதிகள், சாதி வெறி பிடித்த சங்கிகள். தமிழக அரசு, தமிழக முதல்வர் அவர்களே, மேலும் ஒரு பொருளாதார மிக்க நகரமாக மாற என்று சொன்னால் இங்க இருக்கின்ற ரவுடி கும்பலை ஒடுக்குங்கள், சாதிவாத கும்பலை சிறையில் தள்ளுங்கள், குண்டர் சட்டத்தை ஏவுங்கள்.
தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் அடையுங்கள். அப்பதான் அவர்கள் கொட்டம் அடங்கும் அடங்கும் என்று சொல்லி தமிழக அரசு நேரில் இருக்கக்கூடிய சாதியவாதிகளுக்கு துணை போகும் இந்த டிஎஸ்பி சிவகுமார், எஸ்ஐ ஜெயக்குமார் அவர்களை உடனடியாக வேறு நாட்டுக்கு நாடு கடத்துங்கள் என்று சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.